Dear 10th children, இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் வர கம்பல்சரி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மெயினாக கம்பல்சரி சம்ஸ் வந்து எந்த லெசன்லேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th லெசனில் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்கப்புறமா 9th லெசனில் அதிகமாக கேட்குறாங்க, 10th லெசனில் அதிகமாக கேட்குறாங்க. முதல்ல இப்போ நம்ம வந்து 7th லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த லெசனில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த லெசனில் இருக்க சம்ஸ் நீங்கள் படிக்கணுன்னா முதல்ல எல்லா எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் சம்ஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக போட முடியும். அட்டாமிக் மாஸ் வந்து இப்போ போடுறப்பே வந்து ஒரு சம் போடுறப்பே அதோட இதை வந்து அட்டாமிக் மாஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைம் வந்து அவங்க கொடுப்பாங்க, சில டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொடுக்குற எலிமெண்ட்ஸ் இப்போ போட்டு பார்க்குறப்போ அந்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த 7th லெசன் ப்ராப்ளம்ஸ் வந்து போட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. இப்போ இதில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. N நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 14, H ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, இப்படியோட நிறுத்திடுவாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அப்போ நீயே தான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபார்முலா அமோனியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா NH3. N நைட்ரஜனோட நம்பர் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 14. ஹைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. இதில் 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 14 + 3 அப்போ என்ன ஆகுது, 17 வருது, 17 கிராம். இப்போ அதில் நைட்ரஜன் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த இது வந்து எவ்வளோ, 17. அதில் நைட்ரஜன் மட்டும் எவ்வளோ அளவுக்கு இருக்குது, 14 இருக்குது. அப்போ 14/17 × 100 அப்போது என்ன வரும், டிவைட் பண்ணிங்கன்னா 82.35 2 டிஜிட் வரைக்கும் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த சம் சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் நான் சும்மா சிம்பிள் மட்டும் போடுறேன், இன் அமோனியா. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவோட ஃபார்முலா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெறும் இது மட்டும் கூட கொடுத்து கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்போ அமோனியாவோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுறீங்க நீங்கள், NH3. இதில் என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ, அட்டாமிக் மாஸு 14, ஹெச்சோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஆனால் 3 ஹெச் இருக்கிறதுனால 3 × 1 அப்போ டோட்டல் வந்து 17. இப்போ இதில் நைட்ரஜன் மட்டும் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் N இன் அமோனியாவுக்கு பதில் அந்த ஃபார்முலாவே போடுறேன். NH3 = 14/17 × 100. அப்போ இதை என்ன செய்கிறீங்க, 14 × 100 வந்து என்ன வரும், 1400/17. இது ப்ரைம் நம்பரு, நீங்கள் என்னவும் கேன்சல் பண்ண முடியாது. என்ன தான் பண்ணணும், டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1400 / 17. 8 டைம் முதல்ல அடங்கும். 7s are 56, பேலன்ஸ் 5. 8 136 வரும், பேலன்ஸ் 4 0. இப்போ வந்து 17 2s are 34, பேலன்ஸ் வந்து 6 வருது. இப்போ என்ன செய்கிறீங்க, பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணுறீங்க. இங்கே பண்ணால் 3 டைம்ஸ் அடங்குது, 51, பேலன்ஸ் வந்து 90. இது வந்து எத்தனை டைம் தான் அடங்கும், 17 5s are 2 டிஜிட் வரைக்கும் பண்ணிங்கன்னா போதும். இது நீங்கள் போட்டு காமிக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும்னா ரஃப் காலம் ஒன்று போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக தெரியும்னா அப்படியே கூட போடுங்க, நம்பர் மாற்றி கூட கேட்கப்படணும். புரியுதா? இப்போது 14/17 × 100 வந்து என்ன வருது உங்களுக்கு, 82.35% எப்படி வந்ததுன்னு இப்போ தான் சொன்னேன். என்னோட அட்டாமிக் மாஸ் வந்து 14. இதில் கொடுத்துருக்காங்க, சம்டைம் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, நீங்களே தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த மோலார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். இதுக்கும் வந்து அடுத்தது வந்து 1.51 × 10⁻23
மாலிக்யூல்ஸ் ஆஃப் NH4Cl. NH4Cl என்னது? அமோனியம் குளோரைடு. இப்போது இதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னதுன்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து இதுக்கு கொடுக்கவே இல்லை, அவங்க வெறும் 27 கிராம் ஆஃப் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27. அப்போ என்ன பண்ணுறோம், மாஸ் அவங்க கொடுத்துருக்கிறது 27 டிவைடட் பை 27. அப்போ 27/27 என்னாகும்? ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 மோல். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க? 1.51 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NH4Cl. இதுக்கு வந்து என்னதுன்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ் இல்லாமல் இப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 1.51 × 10⁻23ன்னு. அவகாட்ரோ நம்பர் வந்து ஏற்கனவே 3rd லெசன்லேயும் படிச்சிருக்கீங்க, 7th லெசன்லேயும் வரும், நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கணும். 6.023 × 10⁻23. அப்போ என்ன ஆகுது, இந்த 10⁻23யும் இந்த 10⁻23யும் கேன்சல் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துட்ருக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக தான் போட போகிறீங்க. இது வந்து 1.5ன்னு வச்சுக்கோங்க. 1.51 வந்து என்ன பண்ணிக்கிறீங்க 1.5. கீழே வந்து எவ்வளோ என்ன டினாமினேட்டரில் என்ன இருக்குது 6 இருக்குது. 1.5 வந்து எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 1.5 1 டைம்னா இது வந்து எத்தனை டைம் 4 டைம். 1.5 3 4.5 6. அப்போ 1/4 மோல். அப்படியே நிறுத்துறதுனா கூட நிறுத்திடுங்க. 1/4 மோல், குவார்ட்டர் மோல் அப்படி போட்டிங்கனாலும் சரி. இல்லைன்னா இப்போது என்ன பண்ணுறீங்க, அதை டெசிமலாக மாற்றி போடுறீங்க. டெசிமலாக மாற்றுறது இப்போ எப்படி பார்த்தோன்னா 1.51 × 1.51 × 10⁻23 டிவைடட் பை என்ன போட்டோம் 6.023 × 10⁻23 அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணோம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இப்போ 1.5 மட்டும் இதை நினச்சிக்கிறோம். 1.5 இது வந்து 60, 15/16ன்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கணக்கில் எடுக்காதீங்க, போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ 15 1s are 15 4s are அப்படி அடங்கிடுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு 1/4 மோல். இதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, குவார்ட்டர் மோல்னு டெசிமலாகவும் மாற்றி போட்டிருக்காங்க சில டைமு. அப்போ 1 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னாகும், ஃபஸ்ட்டு 4 டேபிள் அடங்காது, இங்கே 0 போடுறீங்க. 2 4s are 8, பேலன்ஸ் 2 0, 5 4s are 20. அப்போ 0.25 மோல்ஸ். 0.25 மோல்ஸ். இதுதான் வந்து அந்த சம்லேயும் கொடுத்துருக்காங்க. 0.25 மோல் குவார்ட்டர் மோல். அதுக்கு அடுத்த சம் வந்து ஃபைண்ட் த கிராம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த ஃபாலோயிங். ஒன்று வந்து H2O ஹைட்ரஜனோட அது வந்து ஹைட்ரஜன் ஏற்கனவே இப்போ நிறைய சம்மில் வந்துருச்சு. ஹெச்சோட மாலிகுலர் மாஸ் வந்து 1. ஆக்சிஜனோட வந்து அட்டாமிக் இதிலலாம் அவங்க கொடுக்கவே இல்லை பாருங்கள், ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோன்னு. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. அப்போது ஹெச் வந்து 1, ஓ வந்து 16 அப்படின்னா H2O ஃபார்முலா, வாட்டரோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. 2 ஹெச் இருக்கிறதுனால 1 × 2 + 16 × 1. அப்போது 2 + 16, அப்போ என்னாவது 18 கிராம். இதுதான் வந்து ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது வந்து CO2 வந்து கார்பனுக்கு இப்போ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுருக்கணும். சி வந்து எவ்வளோ 12. ஆக்சிஜனுக்கு வந்து இப்போ தான் முன்னாடி சம்மில் பார்த்தோம் 16. அப்போது 12 × 1 CO2ன்றதுனால 16 × 2. அப்போ என்னாவது 12 + 32 44 கிராம். இதே நம்பர் வந்து இதே மாதிரி கொடுக்காம என்ன பண்ணலாம், CO மட்டும் எவ்வளோன்னு கூட மாற்றி கேட்கலாம். கொஸ்டினை மாடிஃபை பண்ணி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கார்பனோட வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அட்டாமிக் மாஸு. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் சம்ம போட முடியும். அடுத்தது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பெரிய ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். Ca3PO4 twice இதோட அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எலிமெண்ட்ஸு, கால்சியம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்சியம்கோட வேல்யூ வந்து இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணணும். அப்படியே நேரடியாக கூட கேட்பாங்க. கால்சியம் வந்து 40,
பாஸ்பரஸ் அடுத்து P1 இருக்கு இல்லையா, பாஸ்பரஸ் வந்து 30, ஆக்சிஜன் வந்து 16. ஆனால் PO4 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, CA3க்கு வந்து 40 × 3, அதுக்கு அடுத்து ஆக்சிஜன் பாஸ்பரஸ் வந்திருக்கு இங்கே PO4 ட்வைஸ். அப்போ இங்கே வரைக்கும் ஒரு ப்ராக்கெட் வந்துட்டு PO4 வரைக்கும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், டபுள் பண்ணணும். இப்போ நான் போட்டு காட்டுற பாருங்கள் இந்த சம்மை. என்ன கொடுத்துருக்காங்க, CA3 PO4 ட்வைஸ். CA வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 40, P வந்து 30, O வந்து 16. அது நிறையா சம்மில் பார்த்துட்டிங்க. அப்போ CA3 மட்டும் வேணும்னா 40 × 3 அப்போ 120. இப்போ PO4 முதல்ல தனியாக என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். வர ஆன்சரை வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணணும். ஏன்னா PO4 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி. P வந்து எவ்வளோ 30, O வந்து 4ன்றதுனால 16 × 4. அப்போ என்ன வரும் 30 + 16 4s என்ன வரும் 64. அப்போது 94. ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, PO4ஓடு நிறுத்தாமல் PO4 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம் 94 × 2. அப்போ என்ன வரும் 188. இதோட முடியல சம் இன்னும். CA3 PO4 ட்வைஸ் மொத்தத்துக்கும் நம்ம பார்க்கணும். அப்போது CA3 வந்து என்ன வந்தது, CA3 வந்து 120 + PO4 ட்வைஸ் நம்மளுக்கு என்ன, CA3 வந்து 120, PO4 ட்வைஸ் என்ன கிடச்சிது 188. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 120யும் 188ம் ஆட் பண்ணிங்கன்னா 8 10 பேலன்ஸ் 1 308 கிராம். பார்க்க தான் பெரிய சம்மு, ஆனால் மீனிங் புரிஞ்சு போட்டால் வெரி சிம்பிள் சம். ஆனால் ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதாங்க. இந்த PO4 ட்வைஸை வந்து அப்படியே நிறுத்திட்டிங்கன்னா, வெறும் PO4 மட்டும் போட்டிங்கன்னா பாதி ஸ்டெப்புக்கான மார்க்கு போயிடும். அது இதே மாதிரி வேறு ஃபார்முலா கொடுத்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், வேறு மாலிக்யூல்ஸோட அட்டாமிக் மாஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். இப்போ இது வரைக்கும் எத்தனை எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் நம்ம, ஆக்சிஜன் பார்த்தோம், ஹைட்ரஜன் பார்த்தோம், நைட்ரஜன் பார்த்தோம், அதுக்கப்புறமா கால்சியம், பாஸ்பரஸ். இப்போ வந்து என்னது சோடியம். சோடியமோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா Na. இப்படி மாடிஃபை பண்ணி கூட கேட்கலாம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் Na அப்படி கூட கேட்கலாம். புரியுதா? இப்போது சோடியமோட அட்டாமிக் மாஸ் வந்து என்னது, நீங்களே வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். சோடியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 23. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 46 கொடுத்துருக்காங்க. 46 டிவைடட் பை 23. 23 1s ஆர் 23 2s ஆர், அப்போ 2 மோல். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 5th சம். Calculate the number of moles of a sample that contain 12.046 × 10⁻23 atoms of iron. இப்போ இந்த அயனுக்கும் இந்த அயனோட அட்டாமிக் மாஸ் நீங்கள் எழுதணும் தேவையில்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 12.046 × 10⁻23 டிவைடட் பை 6.023 × 10⁻23. அப்போ இந்த 10⁻23 இந்த 10⁻23 கேன்சல் ஆகிடும். இந்த 6.03ஓட டபுள் தான் வந்து என்னது 12.046. அப்போ இது அப்படியே என்ன ஆகிடுது உங்களுக்கு, இதுவும் வந்து 1 டைம் 2 டைம் கேன்சல் ஆகுது. இன்னொரு வாட்டி சொல்லித்தர பாருங்கள். என்ன பண்ணுறீங்க, 12.046 × 10⁻23 by 6.023 × 10⁻23. இந்த 10⁻23 இந்த 10⁻23 கேன்சல் ஆகிடுது. இது வந்து 1 டைம், இது வந்து 2 டைம். அதுக்கு அப்படியே டபுளாக மேலே இருக்கிறதுனால 2 மோல் தான் வந்து ஆன்சர். அடுத்த சம்ம, calculate the percentage of S in H2SO4. இந்த சம் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் ஹெச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 1.
அதில் வந்து H2 கொடுத்துருக்கிறதுனால 1 × 2ன்னு போடுறீங்க. எஸ் வந்து சல்ஃபர், அது புதுசாக இப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா எஸ்ஸோட வேல்யூ வந்து 32, எஸ்ஸோட மோலார் மாஸ், மாலிகுலர் அட்டாமிக் மாஸ். அடுத்தது O4, அப்போது 4 டைம்ஸ், அப்போ 2 + 32 + 64, அப்போ என்ன வருது, மூணுத்தையும் ஆட் பண்ணால் 98 கிராம். அப்போது இதில் வந்து எதை மட்டும் கேட்குறாங்க, சல்ஃபர் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 32/98 × 100, இதை வந்து என்ன பண்ணுறீங்க, 3200 / 98, அதை டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரைக்கும் வர மாதிரி வந்தால் போதும். இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டல, ஏற்கனவே 1-2 சம்முக்கு பண்ணேன், தெரியலனா கமெண்ட்டில் போடுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். 32.65%. 7th லெசனில் இருக்க சம்மெல்லாம் முடிஞ்சு போச்சு. 8th லெசனில் வந்து சம்மு கிடையாது, ஏபிசி இந்த மாதிரி ஒரு மெட்டலில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அந்த மாதிரி போட்டு அதில் ஏ என்ன பி என்ன சி என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி சம்மு. இதுவும் வந்து சம்டைம் கம்பல்சரி கொஸ்டினாக வரும், இல்லைனா கொஸ்டினில் வந்தாலும் வரும். என்ன பண்ணுறாங்க, சம்மு ஏபின்னு கொடுத்துட்டு ஏல வந்து சம்மு கேட்டுட்டு பி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லெசனில் இருக்க ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து டூ யூ நோ கொஸ்டினை வந்து என்ன பண்ணி வைக்கிறாங்க, கேட்டு வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏ இஸ் a reddish brown metal which combines with oxygen at less than 3370 Kelvin gives B, a black colored compound. At the temperature greater than 1370 Kelvin it gives C, which is red in color. Find A, B, C. அட்லீஸ்ட் ரெட்டிஷ் ப்ரௌனுன்னு வந்தாவே என்னது, அது காப்பர். அந்த ஏபிசி மட்டுமாவது என்னன்னு எழுதிவிங்க. அந்த ஈக்குவேஷனும் போட்டிங்கன்னா தான் ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணால் என்ன வருது, 1370க்கு குறைவாக இருக்க டெம்பரேச்சர் வரைக்கும் அதை ஹீட் பண்ணால் என்ன கிடைக்குது உங்களுக்கு, குப்ரிக் ஆக்சைடு கிடைக்குது. 2Cu + O2 gives 2CuO. அங்கே கொடுத்துருக்காங்க less than 1370. அதே மாதிரி அதை விட அதிகமாக கிரேட்டர் தென் பண்ணால் என்ன ஆகுது, 4Cu + O2 greater than 1370 கெல்வின்னா 2Cu2O, குப்ரஸ் ஆக்சைடு. ஃபஸ்ட்டு வந்து என்னது, குப்ரிக் ஆக்சைடு, இன்னொன்று வந்து சி வந்து குப்ரஸ் ஆக்சைடு. ஏ வந்து காப்பர், காப்பரோட சிம்பிள் என்னது Cu. அடுத்து பி வந்து குப்ரஸ் ஆக்சைடு CuO, சி வந்து குப்ரிக், பி வந்து குப்ரிக் ஆக்சைடு CuO, சி வந்து குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. அடுத்து ஏ சில்வரி ஒயிட் மெட்டல், இதுவும் வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு, 2 மார்க் சம்ஸில் கூட வந்திருக்கு. ஏ சில்வரி ஒயிட் மெட்டல், ஏ சில்வரி ஒயிட் மெட்டல்னாவே என்னது தான் ஆரம்பித்தாலே அந்த சம் வந்து அலுமினியம் தான். ஏ சில்வரி ஒயிட் மெட்டல் ஏ கம்பைன்ஸ் வித் O2 to form B at 800 degrees C, an alloy of A which is used in aircraft. அந்த ஒயிட் மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். அலுமினியமோட சிம்பிள் என்னது Al. அது வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஒரு அலாய் தருது. என்ன ஆக்சைடு, என்ன அலாய் தருது, பி. அந்த அலாய் பேர் என்னது, அலுமினியம் ஆக்சைடு. ஏன்னா அலுமினியம், பின்னா அலுமினியம் ஆக்சைடு. அதை மட்டும் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் வந்துடும். சிம்பிளும் வந்து ஒன்று அலுமினியம் ஆக்சைடு போடு, இல்லைன்னா சிம்பிள் மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும், கரெக்டாக போடணுன்னா. ஏ வந்து ஏஎல்னா என்னது அலுமினியம், பி வந்து Al2O3, Al2O3. இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் போட்டிங்கனாலும் போதும். ஏ வந்து அலுமினியம், பி வந்து அலுமினியம் ஆக்சைடு. அதே மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனுன்னு வந்துச்சுன்னா அது என்னது காப்பர். இந்த ரெண்டு தான் வந்து அந்த லெசனில் ஏபிசியே இருக்குது 8th லெசனில். அடுத்தது சொல்யூஷன். இப்போ இதோட வந்து என்ன பண்ணிட்டாங்க, 9th லெசன் வந்துட்டாங்க. 9th லெசன்லேயும் நிறையா சம்ஸ் வருது. இதில் ஒரு மாடல் சம்மு பார்த்தீங்கன்னாவே அதே மாதிரி தான் மீதி சம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எ சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 45 கிராம் ஆஃப் சுகர் இன் 180 கிராம் ஆஃப் வாட்டர். என்னது பண்ணுறாங்க, 45 கிராம் ஆஃப் சுகரை வந்து 180 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசால்வ் பண்ணுறாங்க. கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து மாஸ் ஆஃப் த சால்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்யூட். இப்போது இதில் சின்ன நம்பர் என்னது 45 டிவைடட் பை 180 + 45 × 100. அப்போ என்னது 450 டிவைடட் பை 225. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், டபுளாக இருக்குது, 225ஓட டபுள் தான் வந்து என்னது 450, ஒரு 0 வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது.
45 போடுறீங்க ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில், டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறீங்க. 180யும் 45ம் 225 இன்ட்டு 100. 225ஓட நீங்கள் வேறு எப்படின்னா 5 டேபிளில் கூட போட்டு கூட பண்ணலாம், இல்லை 25 டேபிள் தெரியும்னா கூட அதில் கூட பண்ணலாம். ஆனால் இதில் வந்து எது உங்களுக்கு ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து ஈஸி. 45 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 4500 டிவைடட் பை 225. 225 டபுள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 450. இங்கே ஒரு 2 டைம் அடங்கும், இங்கே ஒரு 0. அப்போ 20%. இம்பார்ட்டன்ட் சம்மு. ஃபார்முலாவும் போடணும். மாஸ் ஆஃப் த சால்யூட் வந்து இதில் என்னது? அந்த சுகர். சால்வெண்ட் வந்து கரைக்கிற பொருள் வந்து என்னது? வாட்டர். 180 ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்யூட். சின்ன நம்பரை மேலே போடுறீங்க, ஆட் பண்ணி கீழே போடுறீங்க. அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சம் செய்யுங்க. அடுத்த சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர் ஆஃப் எத்தனால் இஸ் ப்ரெசன்ட் இன் 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஏக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால். அது வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஏக்வஸ் சொல்யூஷன். இதில் வந்து வாட்டர் தனியாக சுகர் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த சொல்யூஷனோட வெயிட்டே கொடுத்துட்டாங்க 15 லிட்டர். எவ்வளோ வந்து எத்தனால் அதில் இருக்குது? 3.5. அப்போ என்னது? வால்யூம் ஆஃப் த சால்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணக்கூடாது? ஆட் பண்ணி போடக்கூடாது. இதில் 3.5 டிவைடட் பை 15 இன்ட்டு 100. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? 3.5 divided by 15 into 100. இது என்னது உங்களுக்கு? 15 3s are 0.7 வரும். அப்போது 70 by 3. இது அப்படியே போட்டிங்கன்னா என்ன? 2 3s are 6, பேலன்ஸ் 1, 3 3s are 9, பேலன்ஸ் 1. அது அப்படியே போயிட்டே இருக்கும். 23.33% போயிட்டே இருக்கும். வெரி சிம்பிள் சம். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைனாலும் 350 டிவைடட் பை 15 அப்படி போட்டிங்கனாலும் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். இப்போது இந்த 9th லெசன் சம்ஸு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. அடுத்தது வந்து இன்னமும் 3 சம்ஸ் இருக்குது சொல்யூஷன் லெசனில். இப்போ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? A solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. நம்ம போன சம்முக்கு முன்னாடி சம் போட்ட மாதிரியே இது. சுகர் மாஸ் ஆஃப் த சால்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அப்போ என்ன பண்ணுறோம்? 25 டிவைடட் பை 25 ப்ளஸ் 100. 25 by 125 இன்ட்டு 100. அப்படியே 25 டேபிள்லேயே கட் பண்ணிங்கன்னா இங்கே 15 அப்படியே 25. இப்போது 25 by 125 இன்ட்டு 100 வருது இல்லையா? இது 25 by 125 இன்ட்டு 100. அப்படியே 25 டேபிள்லேயே கட் பண்ணிங்கன்னா 1 டைம், இங்கே 5 டைம், திருப்பி 5 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 டைம் 20 டைம். அப்போது 20%. இந்த சம்மும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த சம் வந்து a solution is made from 35 ml of methanol and 65 ml of water. Calculate the volume percentage. mass percentage, volume percentage இதே தான் கேட்டுட்ருக்காங்க. இது வந்து வால்யூம் ஆஃப் த சால்யூட் பை வால்யூம் ஆஃப் த சால்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. அப்போ 35 by 100 இன்ட்டு 100. அப்படியே 100 கட் ஆகிட்டு 35%. வெரி வெரி சிம்பிள் சம் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டும் சொல்யூஷன் லெசனில் தான். வந்து எந்த லெசன் வருது? 10th லெசன். லெமன் ஜூஸ் as the pH of 2. What is the concentration of hydrogen ions? pH வந்து 2னா 1 into 10 power minus 2. The concentration of hydrogen ion is 1 into 10 power minus 2 mole per liter. அப்படியே போடணும். அடுத்து calculate the pH of 1 into 10 power minus 4 molar solution of HNO3. இப்போ இது வந்து சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஹெச் கேட்டிருக்காங்க, இங்கே கொடுத்ததும் HNO3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூ வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பவருக்கு மேலே இருக்கு இல்லையா 4, இதுதான் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்ட pH POH வந்தால் மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்சர் உங்களுக்கே அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ pH கொடுத்துட்டு pHஏ கேட்டிருக்கிறாங்க, ஹெச்ஏ கொடுத்துட்டு ஹெச்ஏ கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த பவருக்கு மேலே வர்றது தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து
ஆன்சர். ஆனால் அது வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா படி போடுறீங்க. pH இப்போ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து log 10 into h plus. அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் log 10 into 1 into அங்கே கொடுத்த வேல்யூ போடுறீங்க. 1 into 10 power minus 4. மேக்ஸில் கூட லாக் வரல உங்களுக்கு, சயின்ஸில் வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் லாக் இந்த 1 வந்து இப்போ லாகில் வந்து இன்ட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் லாக் 10 1 ப்ளஸ் 10 லாக் 10 பவர் மைனஸ் 4. லாக் 10 1 வந்து எப்போவுமே என்ன வரும், 0 வரும். மைனஸ் 4 into 1 அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 அப்போ ப்ளஸ் 4. அந்த ஸ்டெப்ஸோட போடணும். அப்படி தெரியலனாலும் pH மட்டும் எவ்வளோனாவது போட்டு வச்சுருங்க. இப்போ இதுவும் வந்து pH pOH சம்மு தான். வாட் இஸ் த pH ஆஃப் 1 into 10 power minus 5 மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, OH கொடுத்துட்டு ஹெச் கேட்குறாங்க. இப்போது ரஃப்லே முதல்ல ஆன்சர் போட்டு பாருங்கள். pH வந்து POH தான் அவங்க கொடுத்துருக்காங்க. POH வந்து இந்த பவர் மேலே வருது இல்லையா, 5. இதுதான் வந்து POH. POH கொடுத்துட்டு pH கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14 அந்த ஃபார்முலாவில் போடணும். 14ல் 5 போச்சுன்னா 9. இதுதான் ஆன்சர். எந்த யூனிட்டும் போடக்கூடாது. இப்போ முதல்ல அந்த pH மட்டும் POH அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் லாக் 10 OH மைனஸ் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதே மாதிரி அந்த 1 into 10 பவர் போட்டுட்டு ப்ளஸ்ஸு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, POH வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, pH ப்ளஸ் POH வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் pH ப்ளஸ் POH வந்து என்னது 14. அது வந்து நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கணும். இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, POH மட்டும் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து என்ன கேட்குறாங்க, pH கேட்குறாங்க. POH வந்து எவ்வளோ வந்தது நம்மளுக்கு, 5. pH ப்ளஸ் 5 is equal to 14. அப்போது pH மட்டும் வேணும்னா 14 minus 5 is equal to 9. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த சம்மு, the hydroxide ion concentration of a solution is 1 into 10 power minus 11 m. What is the pH of the solution? Hydroxide ion என்னது, OHன்னு அர்த்தம், POHன்னு அர்த்தம். POH எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 11ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது pH எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து அந்த 11 போயிடுச்சுன்னா 3. இதுதான் வந்து ஆன்சரு. 4 மார்க் கொஸ்டினில் கூட வந்தால் வரலாம், மிஸ்ஸே பண்ணாதீங்க. முதல்ல ஃபார்முலா எழுதிருங்க. மைனஸ் லாக் 10 OH, pH கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் லாக் 10 H ப்ளஸ் அது போட்டுருங்க. மைனஸ் லாக் 10 இன்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 1 into 10 பவர் மைனஸ் 11. இப்போ அந்த மைனஸ் அப்படியே இருக்குது, ஒன்றுத்தையும் அப்படியே தனித்தனியாக இன்ட்டு பண்ணுறீங்க. மைனஸ் லாக் 10 1 மைனஸ் லாக் இந்த பவர் வந்து இப்படி முன்னாடி வரும். மைனஸ் 11 லாக் 10 10. அப்போ என்ன ஆகிடும், இந்த லாக் 10 1 வந்து எப்போவுமே 0 ஆகிடும். இன்ட்டு மைனஸ் 11 into 1 அப்போ POH வந்து 11. இப்போ pH ப்ளஸ் POH வந்து 14ன்றதுனால 14லேருந்து 11 போயிடுச்சுன்னா 3. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது, calculate the pH of 1 into 10 பவர், இது இப்போ தான் போட்டோம் இந்த சம்மு. அடுத்து calculate the pH of 1 into 10 பவர் minus 4 மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, POH கொடுத்துட்டாங்க. POH வந்து எவ்வளோ, 4. அது ஃபார்முலா படி போடுறீங்க. மைனஸ் லாக் 10 1 மைனஸ் 4 லாக் 10 பவர் 10 10. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, ப்ளஸ் 4 தான் வந்து POH. அப்போ அதுலேருந்து pH வேணும்னா என்ன பண்ணுறீங்க, 10 அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. 4 மார்க் சம்மில் வரலாம், இல்லைனா 2 மார்க் சம்மில் வரலாம். pH வந்து நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நிறையா சம்ஸில் வந்து pH POH சம்ஸ் வந்து நிறையா வாட்டி வந்திருக்கும். நிறையா வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லா புரியும். இப்போது இதே கொஸ்டின்ஸ் வரலன்னா கூட இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட என்ன பண்ணலாம், கேட்கப்படலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.